கீழே போடுங்களா? அது போட்டுக்கிறேன். அதுக்கு போட்டா கரெக்டாக அவங்க வீட்டு கொடைக்கானல் தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதி வெள்ளக்கெவி ஊராட்சி. இங்கு சின்னூர், பெரியூர், சின்னூர் காலனி உள்ளிட்ட 5 மலை கிராமங்கள் உள்ளன. வெள்ளக்கெவி கிராமத்தில் வசித்தவர் மணிமேகலை, வயது 33. நேற்று மாலை இவருக்கு இரத்த அழுத்த குறைபாட்டால் திடீரென உடல்நிலை மோசமானது. முறையான சாலை வசதி இல்லாததால் இந்த ஊர்களுக்கு ஆம்புலன்ஸ் வருவதில்லை. கிராமத்தினர் டோலி கட்டி 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கும்பகரை பகுதிக்கு தூக்கிச் சென்று அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரியகுளம் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு சென்றனர். பரிசோதனையில் மணிமேகலை 30 நிமிடத்திற்கு முன்பே இறந்து விட்டதாக டாக்டர்கள் கூறினர். மணிமேகலை உடலை மீண்டும் மலை கிராமத்திற்கு கொண்டு செல்ல முடியாத நிலையில் பெரியகுளத்தில் உள்ள நகராட்சி பொது மயானத்தில் அடக்கம் செய்தனர். வெள்ளக்கெவி மலை கிராமத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடக்கிறது. கிராமத்திற்கு ரோடு வசதி என்பது காணல் நீராக உள்ளது. உடல்நலம் பாதிக்கப்படுபவர்கள் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொடைக்கானல் அல்லது 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரியகுளத்திற்கு டோலி கட்டி தூக்கி செல்லும் அவலம் உள்ளது. எங்களுக்கு எப்போதுதான் தீர்வு வரும் என மலை கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். வெள்ளக்கெவி கிராமத்தை சேர்ந்த ராம்குமார் அவர்களின் மனைவி மணிமேகலை அவர்கள் உடல்நலக் குறைவா அவதிப்பட்டாங்க. அப்போ எங்கள் வெள்ளக்கெவி கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து இரவோட இரவாக டோலி கட்டி நாங்கள் பெரியகுளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து காப்பாற்றணும்னு சொல்லி ரொம்ப 2-3 மணி நேரம் போராட்டத்தில் நாங்கள் டோலி கட்டி கொண்டு வந்தோம். ஆனால் வர்ற வழியிலேயே அவங்களால சிகிச்சை சூழ்நிலையில் இறந்து போயிடுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலை எங்களுக்கு தொடர்ச்சியாக எங்கள் கிராமத்துக்கு ஒரு சாபக்கேடு மாதிரி நடந்துக்கிட்டு தான் வருது. ஒரு வருடத்துக்கு ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுக்கிட்டு தான் வருது. இதுக்கு உடனடியாக எங்களுக்கு அரசு தலையிட்டு எங்களுக்கு மருத்துவ வசதியும் சாலை வசதியும் ஏற்படுத்தி தந்து எங்கள் வாழ்க்கையில் இனிமேலாவது கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு எங்கள் தமிழக அரசு உதவி செய்யணும்னு கிராம மக்கள் சார்பில் கேட்டுக்கிறேன்.